உங்கள் உற்சாகமான அன்பான வரவேற்புக்கு உங்கள் உணர்ச்சிகளை எல்லாம் நாங்கள் மதிக்கிறோம். இந்த விழா சிறப்பாக நடைபெற அனைவரும் அவரவர் இருக்கையிலே அமர்ந்து அமைதி காத்து நிகழ்ச்சியை தொடர உங்கள் ஒத்துழைப்பை நல்கும்படி அன்புடன் வேண்டுகிறோம். எல்லாரும் உட்காருங்க அவங்க இடத்துல. நம்ம தலைவர் இப்ப நம்மளோட இருக்காங்க. We the leaders in முதன்மை சேவகர் நம் அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்கள் நம்முடன் இருக்கிறார். நீங்க எல்லாம் உங்க அன்பான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். மிகுந்த பொறுமையுடன் தனுஷிகா ஸ்ரீ காத்து கொண்டிருக்கிறார். அவரை தன் உரையை தொடரும்படி அன்புடன் வேண்டுகிறோம். அன்பான தலைவர், இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழும் எங்கள் அண்ணா அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதன் விழாமலே வாழ்ந்தான் என்பதில் பெருமை அல்ல, விழுந்த போதெல்லாம் எழுந்தான் என்பதே பெருமை. நம்ம ஜெனரேஷனுக்கு எல்லாம் இப்ப புதுசா ஒரு டிசீஸ் இருக்குங்க. அது என்னன்னா ட்ரெண்ட் ஃபீவர். இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்ல இருக்கணும், யூடியூப்ல ட்ரெண்ட், நைட்டு ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பப்னு சுத்தினாதான் நீங்க ட்ரெண்டிங்ல இருக்கீங்க. இல்லைன்னா நீங்க அவுட் ஆஃப் ஃபேஷன். புதுசா காஸ்ட்லி பைக் வாங்கி சிங்கிள் வீல்ல வீலிங் பண்ணிட்டு போனாதான் நீங்க ட்ரெண்டிங்ல இருக்கீங்க. இல்லைன்னா நீங்க பூமர். ட்ரெண்டை ஃபாலோ பண்றது தப்பு இல்லைங்க, எந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்றோங்கிறது தான் முக்கியம். நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப காமனா சொல்றது என்னன்னா, ப்ரோ ஜஸ்ட் ஃபார் ஃபன், ப்ரோ ஒன் பெக் தான், ஒன் பஃப் தான். அப்படிதாங்க டைட்டானிக் கப்பல்ல இருந்தவங்களோ ஒரு ஐஸ்பர்க் தானே, சின்ன ஓட்டை தானே நினைச்சாங்க. அப்புறம் என்னாச்சு? கம்ப்ளீட் ஷிப்பே கவிழ்ந்து போச்சு. When wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. But when character is lost, everything is lost. போதை பொருள்னால கெட்டு போறது நம்ம உடம்பு மட்டும் இல்லைங்க, நம்ம கேரக்டரும் சேர்ந்துதான். மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைதான் வெளியே மனிதன் உள்ளே மிருகம், விளங்க முடியா விசித்திரம்தான். மிருகம் கொன்று மனிதம் வளர்க்க பார்த்தாலும் மனிதம் கொன்று உணவாய் தின்று மிருகத்தை மட்டும் வளர்ப்பது தாங்க இந்த போதை பழக்கம். நம்ம கூட அன்பா நட்பா இருந்தவங்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி கொடூரமா ஏன் கொலை கூட பண்ற சிச்சுவேஷனுக்கு தள்ளுறது தாங்க இந்த போதை பழக்கம். இப்படி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஆரம்பிக்கிற இந்த போதை பழக்கம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, நம்ம மூளையில டோபமைன் ஒரு ஹார்மோனை சுரக்க வைக்குதுங்க. டோபமைன்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? நமக்கு மகிழ்ச்சி திருப்தி போன்ற உணர்ச்சிகளை எல்லாம் உணர வைக்கிறது தாங்க இந்த டோபமைன். ஆனா இந்த போதை பொருள் என்ன பண்ணுதுன்னா, நம்ம மூளையை மழுங்கடிச்சு நல்ல விஷயங்களை எல்லாம் நம்ம கிட்ட இருந்து பறிச்சு நம்ம சந்தோஷமா தான் இருக்கோம்னு நம்மளை ஏமாத்தி நம்ப வைக்குதுங்க. இயற்கையா கிடைக்கிற இத்தனை சந்தோஷங்கள் இருக்கும்போது நம்ம ஏங்க இந்த ஏமாத்துற போதை பழக்கம் கிட்ட போறோம்? ரியல் மாஸ்னா யார் தெரியுங்களா? 100 பேர் முன்னாடி அப்படியே கெத்தா சிகரெட் பிடிக்கிறவன் இல்லைங்க, 100 பேர் முன்னாடியும் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு கான்ஃபிடன்ஸோட சொல்லி அந்த 100 பேரையும் தன் பக்கம் கொண்டு வரான் பாருங்க, அவன் தான் ரியல் மாஸ். நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பனாலே நல்லவன் தான். இந்த மாதிரி டயலாக்லாம் கேட்கறதுக்கு நல்லா தாங்க இருக்கும், ஆனா என்ன ரியாலிட்டிக்கு தான் செட் ஆகாது. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நல்ல நட்பு வட்டாரத்தை தேர்ந்தெடுங்க. அதே மாதிரி நீங்களும் ஒரு நல்ல நண்பனா இருந்து உங்க ஃப்ரெண்டை தப்பான வழியில போறதை தடுத்து அவங்கள நல்வழிப்படுத்துங்க. கண்ணுக்கு தெரிகிற போதைக்கு நம்ம அடிமையாக கூடாதுன்னு நினைச்சா
கண்ணுக்கு தெரியாத போதே இந்த உலகத்துல நிறைய இருக்குங்க. கனவு, லட்சியம், உழைப்பு, அன்பு, நட்பு, காதல், இசை, நடனம், நாடகம், இன்னும் நிறைய. அப்துல் கலாமுக்கும் போதை இருந்தது, ஆராய்ச்சியின் மீது. ஏஆர் ரஹ்மானுக்கும் போதை இருக்கிறது, இசையின் மீது. இங்க இருக்கும் ஒவ்வொரு அம்மாவுக்கும் போதை இருக்கிறது, பாசத்தின் மீது, தன் பிள்ளைகளின் மீது. ஒவ்வொரு அப்பாவுக்கும் போதை இருக்கிறது, கடமையின் மீது. நண்பர்களே, கல்லூரி பருவமானது வாழ்க்கையை பில்ட் பண்ற வயசு, டெஸ்ட்ராய் பண்ற வயசு இல்லைங்க. So I humbly request you to strongly say no to drugs. ஏன்னா உங்க அம்மாவோட கனவு ரியல், உங்க அப்பாவோட தியாகம் ரியல். நீங்க வாழ்க்கையில பெரிய ஆளா வருவீங்கன்னு ஒரு கனவு நிறைந்த ஏக்கத்தோட உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்கங்க. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு 10-15 வருஷம் கழிச்சு உங்கள் எதிர்கால குழந்தைகள் உங்களை ரோல் மாடலா பார்க்கணுமா இல்ல வார்னிங் போர்டா பார்க்கணுமான்னு ஒரு செகண்ட் நினைச்சு பார்த்தீங்கன்னா போதும். அதனால வாங்க எல்லாரும் சேர்ந்து உறுதி எடுப்போம். போதையில்லா தமிழகம் நம்மால் முடியும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தனிஷ்கா ஸ்ரீ. அடுத்ததாக போதைக்கு எதிரான அறப்போராட்டத்தை ஒரு அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து நடத்தி வருபவர், 1990ஆம் ஆண்டு முதல் போதை பழக்கத்தின் பாதிப்புக்கு உள்ளானவர்களை எல்லாம் தேடி தேடி பிடித்து வந்து இதுவரைக்கும் 2600 பேருக்கு மேல போதை நோயாளிகளை மீட்டெடுத்திருக்கிறார். இவரின் சேவை தொடரட்டும் என்று நம்ம வி த லீடர்ஸ்ல வாழ்த்துறோம். காலத்தின் அருமை கருதி உங்களுடைய சுருக்கமான ஒரு உரையை நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். நன்றி. ஓகே, தேங்க்யூ. மாலை வணக்கம் அன்பு சொந்தங்களே. எனக்கு முன்னால் பேசினவங்கெல்லாம் பிரச்சனையே எல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. நான் பேச ஆரம்பிக்கும்போது சிங்கம் வந்துருச்சு. கொஞ்சம் எனக்கு பயமும் வந்துருச்சு. இல்லை, அதுக்கு முன்னால் ரொம்ப கேஷுவலாக